ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ இது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் 14th லெசன் பயோமாலிகுல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், கிவ் அ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். இதில் ஒரு சில 1 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்குது. இப்போ எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா 1 மார்க். Carbohydrate is stored in our body as glycogen but in plant as a starch அப்படின்னு எழுதினா இன்னொரு மார்க், 2 மார்க் ஆயிடுச்சு. பிரைமரி காம்பனன்ட் ஆஃப் பிளான்ட் செல், அந்த பிளான்ட் செல் வால்ல பிரைமரி காம்பனன்ட் வந்து செல்லுலோஸ். இது 1 மார்க்ல கூட கேட்பாங்க. இட் இஸ் யூஸ் டு மேக் பேப்பர், வுட், காட்டன். இப்போ 3 மார்க் கையில் வந்துடுச்சு உங்களுக்கு. 4வது மார்க், குளுக்கோஸ் சர்வ் இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, உடனடியாக சக்தி கொடுக்குது. நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இஸ் ரிபோசுகர். அப்போ ரிபோசுகர் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இன் த நியூக்ளிக் ஆசிட்ஸ். 5 பாயிண்ட் சொல்லிட்டு 5 மார்க். இப்போ 6வது பாயிண்ட் பாருங்களேன், மாடிஃபைட் கார்போஹைட்ரேட் லைக் ஹையாலுரோனேட்ஸ் act as shock absorber and lubricant. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். இதில் முக்கியமாக ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக்கில் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி காம்பனன்ட் ஆஃப் பிளான்ட் செல் வால் இஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து செல்லுலோஸ். சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல்ஸ். மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல்ஸ் வந்து புரோட்டீன்ஸ். இது வந்து இந்த கிரீக் வேர்ட் புரோட்டியஸ் அப்படிங்கிறதே வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ். மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ், நம்ம பாடியில் மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் வந்து புரோட்டீன்ஸ். Involved every function of cell like respiration. Respiration மாதிரி every ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸோட பாலிமர் தான் வந்து ப்ரோட்டீன்ஸ். இப்போ ப்ரோட்டீன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோஸ்ட் அபண்டன்ட் பயோமாலிகுல்ஸ். இட் இஸ் a Greek word. Proteus means holding first place, main functional units, involved every function of cell like respiration. Proteins are polymers of என்னது alpha amino acids. இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 முக்கியமான ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கும். ஒன்று அமினோ குரூப், it readily accepts a proton. இன்னொன்று carboxylic acid group, it readily donate a proton. ஸோ அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு பேசிக் அமினோ குரூப், அசிடிக் கார்பாக்சில் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். இது இல்லாமல் ஒரு அல்கைல் இருக்கும். 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் இருக்கு ஃபவுண்ட் இன் புரோட்டீன் மாலிகுல். புரோட்டீன் மாலிகுல்ல 20 ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் ஃபவுண்ட் இன் புரோட்டீன் மாலிகுல். ஜென்ரலா 1 மார்க் கொஸ்டின்ல புரோட்டீன்ஸ் ஆர் என்னது பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்த்தோம் இந்த கிளாஸ்ல? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், அப்புறம் புரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸை பற்றி பார்த்தோம். அதில் எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் பேசிக் ஃபங்க்ஷன் குரூப் என்ன, அசிடிக் ஃபங்க்ஷன் குரூப் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? நல்லா பார்த்துங்க.